சீ குக்கும்பர். கடலையும் வெள்ளரியும் பேர்ல கலந்து வச்சிருக்கிறதுனால கடலுக்கு அடியில எப்படி வெள்ளரிக்க வேலையும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். யாரும் ஆக மாட்டாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா கடற்பகுதியில அதிக அளவுல காணப்படுற ஆழ்கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம் தான் இந்த சீ குக்கும்பர். நட்சத்திர மீன் குடும்பத்துல வர இது 1200க்கும் மேல வெரைட்டில இருக்கு. இந்த சீ குக்கும்பர்களுக்கு ஏசியன் கண்ட்ரில ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. அதனாலேயே இதோட விலை 1 கிலோக்கு $3000 வரைக்கும் போகுது. நம்ம ஊர் மதிப்புல 2 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்க ஆள் இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏசியன் கண்ட்ரிகள்ல குறிப்பா சைனால இதுக்கு ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. சைனாவோட ட்ரெடிஷனல் மருத்துவப்படி இந்த கடல் வெள்ளரிகளால ஆர்த்ரைட்டிஸையும் கேன்சரையும் சரி பண்ண முடியும் நம்புறாங்க. அதனாலேயே இந்த சீ குக்கும்பர்களோட நார்மல் வெரைட்டியே 10,000க்கு மேல விலை போகுதுங்க. கிடைக்கிறதுக்கு அரிய விஷயமா இது இல்லாம இருந்தாலும் இதை ஒரு அரிய வகை மாற்ற மாத்துறதே இந்திய கடற்பகுதியில் அதிகமா கிடைக்குங்கிறது தான். இதோட மதிப்பாலையும் பயன்பாட்டாலையும் அதிகமா அதை பிடிக்கிறாங்கன்னு இந்தியால இந்த கடல் வெள்ளரிகளை பிடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இதனாலேயே தங்க வயிறு மாதிரி அதிக எல்லிகளா கடத்தப்படுற விஷயங்கள்ல இந்த கடல் வெள்ளரிகள் இருக்கு. இந்தியால வெளிநாடுகள்ல அதிக தேவை இருக்க இந்த உயிரினங்களை இந்தியால இருந்து இல்லீகலா கடத்தி பல நாடுகளுக்கும் பரிமாற்றம் பண்றாங்க. குறிப்பா சமீபத்துல கூட 80 லட்சம் மதிப்புல கடத்தப்பட்ட இந்த கடல் வெள்ளரிகளை கைது பண்ணி கைப்பற்றினாங்க இந்திய கடற்படை. அந்த அளவுக்கு அரிய வகையான ஒண்ணா இருக்கு. கடத்தல்காரர்களுக்கு இது மேல கண்ணாவும் இருக்கு.